விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் சார் சினிமா விட்டு ரேசிங்க்கு வந்துட்டாரு. அந்த கேப்ல இப்போ வந்து எல்லாருமே லெஜெண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ட் விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரிங்க. அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போதே தெளிவாக சொன்னீங்க, அரசியலுக்கு இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை அப்படின்னு. அதனால தான் டைட்டில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே லீடராக இருக்கிறதா இருந்தால் யாருக்கு லீடராக இருக்க விரும்புகிறீங்க? நாளைய லீடர் யாருன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன், கொஞ்சம் காலம் ஆகட்டும். இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பாக இருந்தது. ஜனநாயகன் சாரும் குழந்தையும் தான் வரும். இதுலேயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க, ஹீரோயினை காட்டவே இல்லை. ஸோ ஜனநாயகன் பதில் லீடர்னு வச்சிருக்காங்களா நேமு? இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் சார். இந்த டைட்டில் இல்லாமல் இப்போதான் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகன், எங்களுக்கு இப்போதான் தெரியும். லெஜெண்ட் சார். எஸ் சார். யா, இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் சார். எங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் இப்போ லீடர் அதே டைட்டில் பற்றி தான் கேள்வி. ஆனால் என்னென்னா இப்போ நம்ம ரஜினி சாரை வந்து நம்ம தலைவர்னு சொல்லிட்டே இருக்கிறோம். சரி. அவருக்கு கூட லீடர் அப்படின்ற டைட்டில் வச்சு அவர் படம் பண்ணலை. சரிங்க சார். அண்ட் விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரிங்க. அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போதே தெளிவாக சொன்னீங்க, அரசியலுக்கு இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை அப்படின்னு. அதனால தான் டைட்டில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் லீடர் உண்மையாகவே லீடராக இருக்கிறதா இருந்தால் யாருக்கு லீடராக இருக்க விரும்புகிறீங்க? இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டைட்டில் கிடைச்ச சந்தோஷம். என்னோட லீடர் வந்து என்னுடைய தந்தையார் தான். நாளைய லீடர் யாருன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன், கொஞ்சம் காலம் ஆகட்டும். வாழ்த்துக்கள். இந்த இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பாக இருந்தது. ஜனநாயகன் விஜய் சாரும் குழந்தையும் தான் வரும். இதுலேயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க, ஹீரோயினை காட்டவே இல்லை. ஸோ ஜனநாயகன் வெக்கத்துக்கு பதில் லீடர்னு வச்சிருக்காங்களா நேமு? ஏன்ட்ட கேட்குறீங்களா? பேருமே சேர்த்துதான். இல்லை, அது வேற ஸ்டோரி சார். இது கம்ப்ளீட்டாக வேற ஸ்டோரி. அதனுடைய ஸ்டோரி டோட்டலாக அது நானும் கேள்விப்பட்டேன். அதனுடைய ஸ்டோரி லைனே டோட்டலாக வேற. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் சார். இந்த டைட்டில் இல்லாமல் இப்போதான் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகன், எங்களுக்கு இப்போதான் தெரியும். நாங்கள் லீடர்ன்றதை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் சார். அவங்க என்ன கதை பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இது ஒரு டிஃபரெண்டான படம் சார். இது வந்து டோட்டலாக இதோட ஜர்னியே வேறு சார். இது வந்து நியூ ஃப்ரெஷ். எஸ் சார். சார் அவர் விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் சார் சினிமா விட்டு ரேசிங்க்கு வந்துட்டாரு. அவரும் சில படம் நம்புறாரு. அந்த கேப்பில் இப்போ வந்து எல்லாருமே லெஜெண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி எதுலேயுமே ஒரு முழு முயற்சியோடு இறங்குவேன். அதே போல் தான் இதில் இறங்கியிருக்கோம், அதை செயல்படுத்தியிருக்கோம். அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டுருக்கோம் சார்.